ஒரு அரங்கம், விளக்குகள் அணைக்கப்பட்டது. ராஜாவின் இசை ஆரம்பமானது. அன்னக்கிளி திரைப்படம் முதல் இன்று வரை என் மனதை ஆளுவது இளையராஜாவின் இசை மட்டுமே. 7000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் ராஜாவின் பதில் எப்பொழுதும் அடுத்த இசையை பற்றித்தான். மெட்டுக்கள், ராகங்கள், ஜதிகள், சந்தங்கள், இத்தனை இசையையும் ஒரே தலையில் சுமக்கும் மனிதரின் தலை கொஞ்சம் கனமாகத்தான் இருக்கும். அதை சிலர் தலைக்கணம் என்பார்கள். நான் அதை இசையின் கம்பீரம் என்பேன். நாம் 1000 வார்த்தைகள் பேசலாம், ஆனால் ராஜாவின் ஒரு மெட்டு 1000 உணர்வுகளை பேசிவிடும். தனிமையில் துணையாக, கண்ணீரில் ஆறுதலாக, நெடுந்தூர பயணங்களில் என் தோழனாக ராஜாவின் இசையும் எஸ்பிபியின் குரலும் போதும். தேநீருக்கான கூடுதல் சுவையே ராஜா இசையில்தான். சில இசைகள் காதில் கேட்கும், சில இசைகள் இதயத்தில் வாழும். ராஜாவும் எஸ்பிபியும் என்றென்றும் இதயத்தில் வாழ்பவர்கள். இன்றும் இனிமேலும் நான் காத்திருக்கிறேன் என் ராஜாவின் அடுத்த புதியதொரு இசைக்காக.